ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது லக்கி த சூப்பர் ஸ்டார். ஆக்சுவலி இந்த வாரம் முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எக்கச்சக்கமான கல்யாணங்கள் ஊர் ஊராக சுற்றிட்டு வர்றதுக்கே சரியாகி போச்சு. அதனால தான் விமர்சனமும் ரொம்ப லேட்டாகி போச்சு. முதல்ல நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு தாய் நாய் ஒரு 4 குட்டியை போடுது. ஆனால் அந்த 4 குட்டியும் கடைசியாக ஆற்றுல அப்படி வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக எப்படியாவது 4 குட்டிகளை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த தாய் நாயுமே முயற்சி பண்ண கடைசியாக குட்டிகளையும் காப்பாற்ற முடியாமல் ஆற்று தண்ணியில் முங்கி இந்த நாயுமே கிட்டத்தட்ட சுயநினைவு இழந்து போகுது. அப்போ கடைசியாக இதுக்கு ஒரு குட்டி ஒன்று பிறக்குது. அந்த குட்டி பிறந்த அந்த மொமெண்ட்ல தான் திருப்பி இதுக்கு அந்த உயிரே வந்ததாக இது ஃபீல் பண்ணுது. இப்போ அந்த குட்டியை மட்டும் காப்பாற்றி கரைக்கு தூக்கிட்டு வந்து இனிமேல் இந்த ஒரு குட்டி தான் நமக்கு மிஞ்சினது, இந்த ஒரு குட்டி தான் தன்னுடைய உலகமே அப்படின்னு சொல்லி அந்த தாய் நாய் முடிவு பண்ணுது. அந்த குட்டியை பத்திரமாக பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் கண்ணும் கருத்துமாக இருக்குது அது. ஆனால் இருந்துமே அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குட்டி நாய் ஒரு தருணத்தில் பிரிஞ்சு தொலைஞ்சு போயிடுது. இப்படி தொலைஞ்சு போன அந்த நாய் நம்ம கதாநாயகனான ஜிவி பிரகாஷ் கையில் கிடைக்குது. அவருடைய அக்கா பொண்ணு ஆட்டிசம் குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்னதான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட அந்த பொண்ணு லைஃப் இன்னும் நல்லா பிரைட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு நல்லா நார்மலாக ஆகணும் அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனியன் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்க போக தான் கண்டெடுத்த அந்த குட்டி நாயை கொண்டு போய் தன்னுடைய மருமகளுக்கு கிஃப்ட் பண்ணுறாரு, ப்ரெசென்ட் பண்ணுறாரு நம்ம ஜிவி பிரகாஷ். ஆனால் ஒரு தருணத்தில் அந்த பொண்ணுகிட்டையும் இருந்து அந்த குட்டி நாய் கடைசியாக காணாமல் போகுது. இதுக்கப்புறம் அந்த குட்டி நாய் கிடைச்சா தான் இப்போ தன்னுடைய அக்கா பொண்ணு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு, அந்த பொண்ணை திருப்பி பழைய நிலைமை கொண்டு வரணும்னா அந்த குட்டி நாய் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அந்த குட்டி நாயை தேடி களத்தில் இறங்குறாப்புல நம்ம கதாநாயகனான ஜிவி பிரகாஷ். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வயசு குழந்தைகளை மட்டுமே டார்கெட்டட் ஆடியன்ஸாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தான் அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்துடைய முதல் ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போதே நமக்கு 2003 ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் ஃபிலிமாக வெளியான ஃபைண்டிங் நீமோ படம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த படத்துலையும் ஒரு ஆண் மீன் ஒரு பெண் மீன், அந்த பெண் மீன் நிறைய முட்டைகளை இட்டு வச்சுக்கிட்டு எப்படா நமக்கு அடுத்து குஞ்சு பொறிக்கும் நம்ம பிள்ளைகள்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லி அந்த 2 மீன்களும் காத்துக்கிட்டு இருக்க தருணத்தில் திடீர்னு 2ம் எதிர்பார்க்காம ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று கடலுக்குள்ள அரங்கேறி இதில் அந்த ஆண் மீன் சுயநினைவு இழந்து போய் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் ஒரு ஓரமாக கிடக்கும். இப்போ அந்த பெண் மீனும் உயிரோடு இருக்காது, அந்த போட்டு வச்ச அவ்வளவு முட்டைகளும் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். இப்போ இந்த மிஞ்சி இருக்கிற ஒரே ஒரு முட்டை, இதுதான் நம்மளுடைய பிள்ளை, இந்த பிள்ளை தான் தன்னுடைய உலகம், இந்த பிள்ளையை எப்படியாவது கண்ணும் கருத்துமாக பார்த்து பாதுகாத்தா வளர்த்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் மீன் நினைக்கும். அந்த மீனுக்கு தான் அந்த நீமோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆரம்பத்தில் இருந்தே அந்த ஆண் மீனும் பெண் மீனும் ஆசைப்பட்ட அந்த நீமோ அப்படிங்கிற அந்த பேரையும் வைக்கும் அந்த ஆண் மீன். அதுக்கப்புறம் ஒரு தருணத்தில் அந்த மீன் அந்த முட்டை பொறிஞ்சு குஞ்சா வந்து அதுக்கப்புறம் அந்த மீன் குஞ்சு அப்பாவோட அரவணைப்பிலேயே வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பாவை விட்டு பிரிஞ்சு காணாமல் போகும்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அதுதான் அந்த ஃபைண்டிங் நீமோவுடைய கதை. அட்டகாசமான ஒரு படம் இது, வேற மாதிரி ஒரு படம். அந்த மாதிரி ஒரு மேக்கிங், அந்த படத்தில் இருக்கக்கூடிய காமெடியா எமோஷன்ஸ் எல்லாம் சும்மா அவ்வளவு லேஸில் கிரியேட் பண்ணிட முடியாது. அதுவும் ஒரு அனிமேட்டட் ஃபிலிமில் சும்மா வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க பிக்சர் ஸ்டுடியோஸும் வால்ட் டிஸ்னியும். அந்த மாதிரி ஒரு படம் இது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கதை, அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் சொல்லப்பட்ட படம் தான் இந்த த லக்கி த சூப்பர் ஸ்டார். என்ன ஒன்று, நம்ம இந்தியன் வெர்ஷனு நம்ம மக்களுக்கு எப்படி பிடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு இவங்க இந்த கதையை இவங்க புனைஞ்சிருக்காங்க. அதுதான் பெரிய வித்தியாசமாக நான் பார்க்குறேன். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, பொதுவாகவே தமிழ் படங்களில் மிருகங்கள் பேசுது, அது மனுஷங்களுக்கு கேட்குது அப்படின்னா அதுங்க சும்மா மேலே எங்கேயும் பார்க்கும். வழக்கமாக ஒரு நாய்க்குட்டி இல்லை ஒரு பூனைக்குட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அப்படித்தான் ரியாக்ட் பண்ணும். ஆனால் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி அதுங்க என்ன நினைக்குதுங்க, எதுக்காக இப்படி திரும்பி பார்க்குதுங்க அப்படிங்கிறத வசனமாக இவங்க வைப்பாங்க. இந்த படத்தில் ஒருபடி மேலே போய் அதுக்கு லிப்சிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்களோ அந்த வசனங்களை அந்த நாய்களே இல்லை அந்த பூனை அப்படி பேசுகிற மாதிரி கரெக்டாக அப்படி உட்கார வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், பட் ஒரு நல்ல எஃபர்ட்டு, அது நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். ஆனாலும் அப்படி வச்சதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். படத்தை பொறுத்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், அனஸ்வரராஜன் ஆகட்டும், சுப்பு பஞ்சு, தேவதர்ஷினின்னு சொல்லி முக்கியமான 4 கதாபாத்திரங்கள் 4 பேரும் என்ன கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணியிருக்காங்க. இதுபோக படத்தில் ஒரு சில மிருகங்கள் வரும், நிறைய நாய்க்குட்டிகளில் நாய்கள், அது நாய்க்குட்டிகளில் நாய்கள் வரும்னு வச்சுக்கோங்களேன். கோவை சரளா, தம்பிராமையா, நம்ம மொட்டா ராஜேந்திரன், ஜிபி முத்துன்னு சொல்லி பல பேர் அதுங்களுக்கும் அங்கங்கே வாய்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல இது ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் ஃபைண்டிங் நீமோ பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, ஒரு பக்கம் தன்னுடைய எல்லா குட்டிகளும் ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு, இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு குட்டி தான், இந்த குட்டி தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற ஒரு தாய் நாய் ஒரு தருணத்தில் அந்த குட்டியை இழக்குது, எங்கேயோ காணாமல்
பறி கொடுத்துருது, எங்கேயோ காணாமல் போயிடுது அந்த குட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் காமிச்சிட்டு, இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய மருமகளுக்கு ஒரு நல்ல கம்பேனியன் இருந்தால் தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் அவங்க லைஃப் மாறும், கொஞ்சம் நல்லபடியாக அவங்க தேர்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே ரைட்டு, அப்போ இந்த நாய்க்குட்டி அங்கே தானே போய் சேரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது மட்டும் இல்லை, ஈவன் சரிங்க அந்த பிள்ளைங்கிட்ட இல்லை அந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து அந்த நாய்க்குட்டி காணாமல் போச்சு அப்படின்னா கூட கடைசியாக அந்த நாய்க்குட்டி வந்து சேர்ந்து சுபம் போட்டு தான் முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால இந்த கதையில் ஃப்ரெஷ்ஷாகவும் எதுவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் பெருசாக எதுவும் இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையே. ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு பிளாட்டு தான். அது அந்த அளவுக்கு தான் இவங்க ஓவராக காட்சிகளாக கன்சீவ் பண்ணியும் வச்சிருக்காங்க. இந்த படம் பேசிக்காக காமெடி கம் எமோஷனல் ட்ராமா. ஆனால் இந்த காமெடி அப்படிங்கிறது இந்த படத்தில் எங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நாய்கள் எல்லாம் பேசி ஒன்று வந்து கமெண்ட் பண்ணிக்கிறது, கவுண்டர் ஆர்கியூ பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் இவங்க அங்கங்கே வந்து வச்சிருக்காங்க காமெடியாக. அது சின்ன பிள்ளைங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த டப்பிங் பாப்பான்னு சொல்லி ஒரு சம்பவம் எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி வருது பார்த்தீங்களா, அதை பார்த்து பார்த்து புளிச்சு போனதுனாலேயே இந்த ஆர்டிஸ்ட் நான் சொன்ன மாதிரி கோவேசர்லா, தம்பி ராமையா, மொட்டா ராஜேந்திரன், ஜிபி மூர்த்தி எல்லாரும் பேசின இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு வேற புதுசாக இருக்குமோ இல்லை காமெடியாக இருக்குமோ என்னமோ தெரியல. நமக்கு இந்த டப்பிங் பாப்பா பார்த்ததுலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதை பார்த்தாலுமே இது ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க, வழக்கமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் படுது. அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்லையாவது இதை ரொம்ப நல்லா ட்ரைவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கும் இந்த நாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாச பிணைப்பு என்ன அப்படிங்கிறத பெருசாக இவங்க அந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் அந்த தாய் நாய்க்கு இந்த குட்டி நாய் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கூட இவங்க ஜிவி பிரகாஷுடைய அக்கா பொண்ணுக்கும் அந்த நாய்க்கும் இடையிலான அந்த பாச பிணைப்புங்கிறத பெருசாக இவங்க பண்ணவே கிடையாதோ. அதனால தான் நமக்கு பெருசாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸோ எங்கேயுமே எமோஷனலாக பெருசாக ஒரு கனெக்டை கொடுக்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இத்தனைக்கும் நம்மளாம் ஒரு பெட் லவர் தான், டாக் லவர் தான், இது ஊர் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் நமக்குமே கூட பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, கொஞ்சம் செயற்கையாக தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். இதில் இப்படி ஒரு காமெடி கம் எமோஷனல் ட்ராமாக்குள்ள எதுக்காக நம்ம ஜிவி பிரகாஷுக்கும் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஹீரோயிசம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்ச விதமாகட்டும், அவர் அந்த நாய்க்குட்டியை காப்பாற்றுறதுக்காக கார் மேலாம் ஏறி ஓடுற விஷயமாகட்டும், இதெல்லாம் எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தாண்டி ஸ்டேஜிங் அண்ட் மேக்கிங்காக இந்த படத்தை இவங்க கொண்டு வந்த விதத்திலேயே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு சில இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு எங்கே ஒரு சீரியல் ட்ராமா பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் விடுது. இதனால தான் ஓகே தேட்டர்ஸ் வேணாம், டேரக்ட் ஓடிடி அப்படிங்கிற பிளானே இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியுது. இந்த மாதிரி இன்னமும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பக்கங்களில் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 வயசு குழந்தைகளை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அவங்க வேணால் ஒரு சில காட்சிகள் இந்த நாய் பேசுகிற வசனங்களுக்கு எல்லாம் வந்து கைதட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி நமக்கான படம் இது கிடையாதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலு. அடல் கான்டென்ட் அப்படின்லாம் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். அப்புறம் என்ன பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.